கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் அருமையானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றுமுள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு வேத வசனம், அது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது திருவசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்திலே நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அதிலே முக்கியமாக நாம் பொல்லாத பிசாசாகிய சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக இது ஒரு வாலிப பாடம். காரணம், 1 யோவான் 2வது அதிகாரத்திலே அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இன்று வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, சமுதாயத்திலே அனைத்து தரப்பினருக்கும் இது தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. சமீப நாட்களிலே தொலைக்காட்சியிலே ஊடகங்களிலே பார்க்கிறோம், பெண்கள் கூட இன்று மதுபானத்திற்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதை பார்க்கும்போது கேட்கும்போது மிகவும் வருத்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்திலே நாம் பொல்லாத பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும். அவனுடைய வஞ்சக தந்திரங்களை நாம் இனங்கண்டு கொள்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆதாரங்களை, ரிசோர்ஸஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் முக்கியமாக இங்கு இடம் பெறுவது, தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், பிசாசானவனை ஜெயித்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் நாம் இந்த நாளிலே சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஆர்வமாக கவனியுங்கள். உங்களுக்கு தெரிந்த அருமையானவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குரிய தனித்தன்மையை நாம் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த பூமியிலே ரட்சிப்புக்கு ஏதுவாக சிந்தப்பட்டிருக்கிற தேவனுடைய இரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு அநேக பாக்கியங்கள், நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாத கிருபையாக இருக்கும் என்று அவரே வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த இரத்தத்தை குறித்ததான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும்படிக்கு, பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படிக்கு, வேதத்தில் உள்ள அதிசயங்களை, ரகசியங்களை புரிந்து கொள்ளும்படிக்கு, நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே உங்களுக்கு தேவனுடைய அந்த அன்பை குறித்ததான வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள இதற்கு முந்தைய செய்தியையும் சற்று கவனித்து பாருங்கள். யூடியூப்பில் ஜீவ ஊற்று என்கின்ற பெயரில் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன. ஜீவ ஊற்று LIC என்று போடுவீர்கள் என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கடந்த வாரத்தில் வெளியிடப்பட்ட அந்த செய்தியை கட்டாயம் கவனியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தனித்தன்மையானது. அது பரலோகத்தின் தேவனுடைய இரத்தமாக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது திருவசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. There is a life behind blood. அந்த இரத்தம் சிந்தப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஒரு அடையாளத்தை முன்குறித்து வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா பண்டிகையின் பொழுது அங்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. ஸோ அந்த இரத்தத்தை அவர்கள் எடுத்து அவர்கள்
முதல் முறையாக எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது அந்த இரத்தத்தை எடுத்து அவர்கள் வாசல் நிலையின் மீது பூசினார்கள். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து புசித்து சாப்பிட்டார்கள். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவராக இந்த பூமியில் அறிமுகப்படுத்தினார். யோவான் அவரை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிட்டார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் இருந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போது அந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியிலே பிறந்த எவரும் பரிசுத்தமானவர்கள் என்று இல்லை. ரோமர் 5வது அதிகாரம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆனார்கள் என்று குறிப்பிடுகிறது. ஆகவே அந்த இழந்து போன அந்த மக்களை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்முடைய குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று என்னையும் சேர்த்து இந்த பூமியில் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மில்லியன் கணக்கிலே இருக்கிறார்கள். இன்று நீங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாக தேவனிடத்திலே ஒரு மன்னிப்பை பெற்றிருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இல்லை என்றால் இன்று இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தி முடிவிலே ஜெபிக்கும் பொழுது சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் குற்றங்கள், குறைவுகளை மன்னிப்பார். இதன் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் உபரவாக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மால் வளர முடியும். நாம் தேவனுடைய குடும்பத்தின் உறுப்பினராக மாறிவிடுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே பரலோகத்தின் தேவன் கொடுக்கிற எல்லா பாக்கியங்களிலும் நன்மைகளிலும் நாம் பங்குள்ளவர்களாக மாறுகிறோம் என்று வேதம் பதிவிடுகிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து இன்னும் வேதாகமத்திலே அநேக ரகசியங்கள் குறிப்பிடப்படுகிறது. இந்த இரத்தத்தின் மூலமாக பாவம் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. கலாத்தியர் 3:13 படியாக மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டபடியாக கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு செத்த கிரியைகளற நம்முடைய மனசாட்சியை இந்த இரத்தம் சுத்திகரிக்கிறது என்று எபிரேய நிருபம் குறிப்பிடுகிறது. இன்று அந்த காணக்கூடாத ஜீவனுள்ள மகிமையான தேவனை தொழுது கொள்வதிலே இன்று மனிதன் தனக்கு தெரிஞ்ச சுய ஞானத்தின்படி, சுய புத்தியின்படி எதையாயிலும் ஒன்று செஞ்சு தேவனை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அல்ல. நம்ம மனசாட்சி முதல்ல சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மனசாட்சி மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முழு சரீரமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இறங்கும் பொழுது நமக்குள்ளே பாவ மன்னிப்பின் நிச்சயம் வெளிப்படுகிறது. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம தேவ ஒத்தாசையோடு காத்து கொள்ள முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே சாட்சி பகர்வார், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி. அந்த சாட்சி நமக்குள்ளே இருக்கிறபடியினால் நாம் பாவ சூழ்நிலைகளில் கடந்து போகும் பொழுது ஆவியானவர் நம்மை முன்னக்கூட்டியே எச்சரித்து சரியான பாதையிலே நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அந்த இரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது, மறந்துவிடக்கூடாது. அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் தேவனிடத்தில் ஒரு சமாதானத்தை பெறுகிறோம். தேவனோடு மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் கர்த்தர் சுற்றுப்புறங்களிலே நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் அந்த இரத்தத்தின் மூலமாக. ஆமாம், அந்த இரத்தத்தின் மூலமாக அங்கே சில நேரங்களிலே தேவன் பூமியை விசிட் பண்ணும்போது ஸ்தோத்திரம், நாம் அந்த இரத்தத்திற்குள்ளே மறைந்து கொள்ளுகிறபடியினால் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். பாருங்கள், உதாரணத்திற்கு கர்த்தர் எகிப்து, அந்த காலத்தில் இருந்த எகிப்து தேசம் கொடுங்கோல் ஆட்சி பண்ணி கொண்டே இருந்தார்கள்.
அப்பொழுது தான் ஆண்டவர் இந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த இரத்தத்தை அந்த வாசல் நிலையின் மீது பூசு என்று சொல்லி குறிப்பிட்டார். அப்பொழுது அந்த இரவிலே சங்கார தூதன் வந்து எகிப்திலே ஒரு தலைச்சன்களை எல்லாம் சங்கரித்து போடுகிறார். ஆனால் இந்த இரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளிலே மாத்திரம் எந்த அழிவும் ஏற்படவில்லை, யாரும் மறிக்கவில்லை. அவர்கள் விடுதலையோடு, அது மாத்திரமல்ல, அந்த எகிப்தின் கொடுங்கோல் ஆட்சிக்கும் கர்த்தர் அந்த நேரத்திலே ஒரு விடுதலையை கட்டளையிட்டு அங்கிருந்து சுகபத்திரமாக உடைமைகளோடு புறப்பட அவர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இது அவர்களுக்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. மறுபடியும் மோசே என்ற தீர்க்கதரிசியினால் உறுதிப்படுத்தப்பட்டது. மறுபடியும் அவர்களை அந்த எகிப்தின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து புறப்பட பண்ணினார். இன்று உங்கள் வாழ்க்கையில் பிசாசானவன் உங்களை கொடுங்கோலுக்குள்ளே வைத்திருக்கிறானா? எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஆண்டவருடைய முகத்தை சரியாய் தேடி பாருங்கள். இந்த இரத்தம் நம்ம மேலே தெளிக்கப்படும் பொழுது உங்களை உபத்திரவப்படுத்துகிற அந்த கொடுங்கோல் முறிக்கப்படும். கர்த்தர் உங்களை விடுதலையோடு தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக நீங்கள் விடுதலையோடு புறப்பட ஆண்டவர் உதவி செய்வார். அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நீங்கள் அவனை ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். செத்த கிரியைகளான சில சடங்காச்சாரங்களின் மூலமாக மாத்திரமல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே நாம் அந்த இரத்தத்தை நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆமாம், இன்றைக்கி கூட்டமாக சேர்ந்து சில பேர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுகிறாங்க. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் அந்த இரத்தம் நமக்குள்ளே தெளிக்கப்பட வேண்டும். டெரிக் பிரின்ஸ் என்ற ஊழியர் அழகாக சொல்லுகிறார். ஆமாம், அவர் ஒரு பாரம்பரிய சபையிலே அவர் உறுப்பினராக இருந்தார். அவர் சிறு வயதிலே அவர் ஞானஸ்நானம் பெற்று அதுக்கடுத்து திடப்படுத்தல் கன்ஃபர்மேஷன் பெற்றிருக்கிறார். எங்கே பெற்றிருக்கிறார்னா, லண்டனில் உள்ள கேன்டர்பரி சர்ச்சில் அங்கே உள்ள பிஷப்னால் அவர் கன்ஃபர்மேஷன் பெற்றார். அவருடைய செய்திகள் யூடியூப்பில் நிறைய கிடைக்கிறது, இலவசமாக கிடைக்கிறது. நீங்கள் அதை போட்டு கேளுங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், எனக்கு தெரியும், 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பூமியில் இருந்த நாட்களில் அவருடைய செய்திகள் விற்பனைக்கு அதிக விலைக்கு என்று சொல்ல முடியாது. இந்த காலத்தில் பிரிண்ட் பண்ணுவதற்கு, ஒளிப்பதிவு செய்வதற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது. எல்லாம் அங்கே விலை கொடுத்து வாங்க வேண்டும். நான் ஒரு சில புத்தகங்களை என்னுடைய சிறு வயதில் வாசித்திருக்கிறேன். இப்பொழுது யூடியூப்பில் ஃப்ரீ டவுன்லோடில் கிடைக்கிறது, போட்டு கேளுங்கள், அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவர் தேவனுடைய கரத்தினால் கடந்த நூற்றாண்டிலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குறிப்பிடுகிறார், ஆமாம், இந்த இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நான் ஒரு சபையில் இருக்கிறேன் என்பதற்காக இந்த இரத்தம் உங்களுக்குள்ளே வந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. நீங்கள் அந்த இரத்தத்தை எடுத்து உங்கள் இருதயத்திலே நீங்கள் அதை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் இருக்கிற வீட்டிலே அதை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க முடியும் என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம். இன்று தனிப்பட்ட விதத்தில் அந்த ஜீவனுள்ள தேவனுடைய அந்த சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு இரக்கம் வேண்டுமா? பிசாசை ஜெயிக்க வேண்டுமா? அந்த இரத்தத்தை வாஞ்சித்து ஜெபியுங்கள். அந்த இரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்படும் பொழுது அங்கே உங்கள் குற்றங்கள் குறைவுகள் மன்னிக்கப்படும். தேவ சமூக பழக்கத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்து விடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள அது ஒரு தகுதியாக ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று இரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு இருதயத்திற்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் தங்க முடியும், மறந்துவிடக்கூடாது. அந்த டெரிக் பிரின்ஸ் என்கின்ற மனிதர் அருமையாக குறிப்பிடுகிறார். ஆமாம், அவருக்கு கன்ஃபர்மேஷன் திடப்படுத்தல் கொடுக்கும்போது அவருக்கு அதுக்கு எனக்கு என்னன்னே தெரியாது. திடப்படுத்தல் என்னுடைய தகப்பனார் இடத்திலே சொல்லப்பட்டது. அவங்க தகப்பனார் ஒரு ஆர்மியில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி உனக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு வயசாகிடுச்சு, போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இவர் போய் உடனே அதை எடுத்துக்கிட்டாலாம். எடுத்துக்கிட்ட பிறகு சொல்கிறாரு,
அப்போது அது எடுத்துக்கொண்ட பிறகு அது ஒருவேளை ஒரு சிலருக்குள்ளே அது சில தாக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் எனக்குள்ளே அது ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ப்ரீவியஸ்லி ஐ வாஸ் எ சின்னர், ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் ஐ வாஸ் எ கன்ஃபார்ம்டு சின்னர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். திடப்படுத்தல் பெற்ற பிறகு திடப்படுத்தல் பெற்ற பாவியாக இருந்து தொடர்ந்து பாவம்தான் செய்து கொண்டிருந்தேன் குறிப்பிடுகிறார். அதுக்கு பிறகு ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தில் ஆத்துமாவிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் அவரால் மாத்திரம்தான் நிரப்ப முடியும். ஆவியானவரால் மாத்திரம்தான் அதை நிரப்ப முடியும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த தேவ மனிதர் குறிப்பிடுகிறார், 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கை மாறினது என்று குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாம் பாரம்பரியத்திலே இதை செஞ்சால் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி உண்மையான விசுவாசத்தோடு மனம் திரும்புதலோடு கீழ்ப்படிதலோடு அதில் ஈடுபட்டால் அதில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். இல்லை செஞ்சால் போதும் எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு நாமளாட்டே தப்பு கணக்கு போடக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய இரத்தம் செத்த கிரியைகளை நம்மை சுத்திகரிக்கிறது, பாவங்களை சுத்திகரிக்கிறது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட உதவி செய்கிறது. மறந்துவிடக்கூடாது. அது அவர் இரத்தத்தை மாத்திரம் சிந்தவில்லை, இன்னும் அதிலே கர்த்தருடைய ஆழமான அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 53:10 சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கும்போது தன்னுடைய இரத்தத்தை மாத்திரம் சிந்தவில்லை, தன்னுடைய ஹோல் சோல், தன்னுடைய ஆத்துமாவை, உள்ளான மனிதனை அவர் அப்படியே மரணத்தில் ஊற்றினார். அநேகருக்காக வேண்டிக் கொண்டார். இந்த பூமியில் உள்ள அநேகருக்காக வேண்டிக் கொண்டார். ஆகவே பிதாவாகிய தேவன் பலவான்களை அவருக்கு கொள்ளை பொருளாக இந்த காலகட்டங்களிலே கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் ஒருவேளை மற்ற விஷயங்களில் பலசாலிகளாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தேவனிடத்தில் கேட்டு இதுவரைக்கும் ஜெபம் பண்ணாமல் இருப்பீர்கள் என்றால் இன்று ஜெபம் பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆத்துமாக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம் மாத்திரமே. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிருகங்கள் பலியிடப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரே முறை சிந்தப்பட்டது, போதுமானதாக இருக்கிறது, நித்தியத்திற்கும் தொடர்கிறதாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆல் சஃபிஷியன்ட் ஃபார் எட்டர்னிட்டி. பரலோகத்திலே நாம் அதில் இரத்தத்தை உரிமை பாராட்டி பெற்றுக்கொண்டு அதில் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்போம் என்றால் பரலோகத்திற்குள்ளே அந்த தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அது போதுமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே சகல மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இந்த இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தெளிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எபிரேய நிருபத்தை எழுதினவர் அழகாக குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சீனாய் மலை, அந்த சீனாய் மலையிலே கர்த்தர் வெளிப்பட்ட பொழுது அந்த மலை ஓரத்தில் கூட யாரும் வரக்கூடாது. ஆமாம், மிருகமானாலும் கொல்லப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வெரி பவர்ஃபுல் உத்தரவை போட்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் அதை வேறு விதமாக அவர் அதை மாற்றி அமைத்தார். இங்கே சீயோன் மலை, பரம எருசலேம், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள், பரிசுத்தவான்கள், தேவ தூதர்கள், கோடாகோடி தூதர்கள், அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சித்தரிப்பு விவரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தெளிக்கப்படுகிற இரத்தம், continual shedding of the blood of Lord Jesus Christ. இது மகிமையானது. பிரியமானவர்களே, இந்த பூமியிலே நாம் இந்த உலகத்தில் திக்கற்றவர்களாக இருக்க மாட்டோம். இன்று ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவனுக்கு பாவ சோதனைகள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் குறிப்பிட்டார்.
ஆமாம், மூழ்கினவன் முற்றிலும் சுத்தமாக இருக்கிறான். ஆனால் வெளியே போயிட்டு வரும்போது அவனுடைய கால்கள் அழுக்காகிறபடியினால் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். ஆகவே தான் அவர் சீஷர்களுடைய கால்களை கழுவி விட்டார். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம். ஆமாம், இன்று கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நாம் வரும்பொழுது, கர்த்தருடைய சபைக்குள்ளே வரும்போது, கர்த்தருடைய திருவிருந்திலே பங்கு பெறும்போது, we must be cleaned by the Holy Spirit and through the teaching of the scriptures. வேத வாக்கியங்களின்படி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. இந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 22 முதல் 24 நீங்கள் கட்டாயம் வீட்டில் இருக்கிறவர்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அந்த இரத்தம் எப்படிப்பட்ட இரத்தமோ, ஆபேலின் இரத்தம் பிதாவாகிய தேவனை நோக்கி முறையிட்டது. ஆமாம் ஆமாம், என்னுடைய இரத்தத்திற்காக நீர் நியாயம் சொல்லுவோம் அப்படி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே இரத்த சாட்சிகளுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது, எதுவரைக்கும் எங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பீர் என்று சொல்லி. இன்று ஒரு பரிசுத்தவானுடைய இரத்தத்தை இன்று பூமியிலே சிந்தப்படுகிறது என்றால் அந்த இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அதனால தான் சில நாடுகளிலே நியாய தீர்ப்பு இறங்குகிறதை கடந்த வருடங்களிலே நான் கண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆபேலின் இரத்தம் அப்படி கூப்பிடுகிறது என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அந்த இரத்தம் பிதாவாகிய தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று பரிந்து பேசுகிறது. இவர்களுக்கு ஒரு இரக்கம் காண்பியும், இவர்களுக்கு நன்மைகளை தாரும் என்று சொல்லி. பிதாவாகிய தேவன் அவர் ரொம்ப அன்பானவர். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார் என்று வேதம் பதிவிடுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று வேதம் பதிவிடுகிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் அந்த இரத்தத்தின் மூலமாக சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியான சுத்திகரிப்பை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை மறந்து விடக்கூடாது. எதற்காக கொடுக்கிறார்? நம்மை தேவ சாயலுக்குள்ளே, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளே மறுரூபப்படுத்தி நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையான ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி செய்து கொண்டிருக்கிறார். மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை நாம் எர்த்லி டேர்ம்ஸில் பார்ப்போமானா ரத்தம்னா ஹாரிபிள். சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கடைசி திருவிருந்தை பரிமாறும் பொழுது, அவர் சரீரத்தில் இருக்கும்போது கடைசி திருவிருந்தை அவர் பரிமாறினார். உயிர் தெழுந்த பிறகு இப்பொழுது அடிக்கடி சீஷர்கள் நடுவிலே தோன்றி பரிமாறி கொண்டு தான் இருக்கிறார். அந்த கடைசி திருவிருந்திலே அவர் தன்னுடைய இரத்தத்தை குறிக்கும் விதத்திலே திராட்சை பழரசத்தை கோப்பையை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம். பாருங்கள், அவர் இரத்தத்தை திராட்சை ரசத்தோடு கார்லேட் பண்ணுகிறார். திராட்சை ரசம் இன்பமானது. ஆமாம், உன்னத பாட்டிலே வேதம் பதிவிடுகிறது, அது நம்முடைய நாவை அசைய பண்ணும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. களிப்போடு வாயை அசைய பண்ணுகிறதாம். ஆமாம், இந்த கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. தன்னுடைய சரீரத்தை அவர் அப்பமாக குறிப்பிட்டார். இந்த ரெண்டு ஆவிக்குரிய அர்த்தங்கள். ஜீவ அப்பம் நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தையை கரெக்டாக பெற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், பரிபூர்ணப்படுத்தப்படும். ஆண்டவர் குறிப்பிட்டார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஜீவ அப்பம் நானே என்று குறிப்பிட்டார். அந்த அப்பத்தை நாம் புசிக்கிறவர்களாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, வேதத்திலே வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் அவருடைய இரத்தம் திராட்சை ரசத்தை, நம்ம இருதயத்தை களிப்பாக்குகிற திராட்சை ரசத்தை குறிக்கிறது. பாருங்கள், இஸ்ரேல் நாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்த சில ஊழியர்கள் சொல்லியிருக்கிறார். அது ஒரு மூத்த ஊழியர் ஒரு முறை குறிப்பிட்டார்,
திராட்சை ரசம் என்று சொன்ன உடனே சில மொழிபெயர்ப்புகளிலே ஒயின் என்று தான் போட்டு இருக்கிறார்கள். ஆனால் திராட்சை ரசம் யூதர்களுடைய திருமண விருந்துகளிலே பயன்படுத்தப்படுகிறது. அதில் அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாக பானமாக இடம்பெறுகிறது. அந்த திராட்சை ரசம் எப்படிப்பட்டது என்றால், அதாவது திராட்சை பழத்தை பறித்து அதில் கொஞ்சம் புளிப்பு சேர்த்து 15 நாள் வரைக்கும் வைத்திருந்தால் அது திராட்சை ரசம். 15 நாளைக்கு அதிகமாக போகும்போது தான் அது மதுபானமாக மாறுகிறது. ஆகவே இந்த திராட்சை ரசம் வந்து மதுபானம் அல்ல. அதை நம்ம முதல்ல திட்டமாக புரியும். ஏன்னா சில பேர் ஏன்டே வாதாடி இருக்கிறாங்க முந்தியெல்லாம். அது வந்து மதுபானம் அல்ல, அது திராட்சை ரசம், இருதயத்தை களிப்பாக்கக்கூடிய ஒரு காரியம். பாருங்கள், அவர் இரத்தத்தை திராட்சை ரசத்தோடு கார்லேட் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணினேன். அப்போது ஒரு நாள் ஆவியானவர் எனக்குள்ளே வந்ததை உணர்ந்தேன். எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்தது. கர்த்தருடைய கரம் என் மேலே வெளிப்படுகிறதை அநேக ஊழியர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே சகல துதிகன மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த அந்நிய பாஷை வரம் எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காமே இருந்து கொண்டு இருந்தது. நான் வந்து ஒரு பாரம்பரிய திருச்சபையில் வளர்ந்தவன் என்றபடினால அதிகமாக வாயை வந்து நம்ம ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து திறக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறது. ஏன்னா அங்கே வந்து தப்பு விடாமல் பாடணும்னு நினச்சிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம் சில நேரங்களில். ஸோ ஒரு 4-5 வருடமாக இந்த அந்நிய பாஷை வரத்துக்காக, அந்நிய பாஷை அடையாளத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும், வரத்துக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பாரு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு போனார். ஒரு முறை ஒரு நற்செய்தி கூடுகைக்கு அங்கே கவுன்சிலராக பணியாற்றும்படிக்கு சென்றிருந்தேன். அது வந்து நாகர்கோவில். அந்த கூடுகையில் அங்கிருந்த எங்கள் உறவினர் ஒருவருடைய வீட்டிலே தங்கியிருந்தேன். காலையில் எழும்பி ஜெபம் பண்ணும்போதே கர்த்தருடைய சமூக பழக்கம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினது. என்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே புறப்பட ஆரம்பித்தது. கர்த்தருடைய கிருபையிலே கர்த்தர் கலிகூற பண்ணி கொண்டே இருந்தார். அப்போது அந்த கூடுகைக்கு, காலை கூடுகைக்கு சென்ற பொழுது அங்கே வர்ஷிப் நடந்து கொண்டிருந்தது. வாலிப தம்பிமார் சகோதரிகள் நல்லா பாட்டு பாடி வர்ஷிப் பண்ணி கொண்டிருந்தாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் என்னுடைய நாவை தொட்டார். என்னுடைய வாய் அந்நிய பாஷையை பேச தேவன் அனுக்கிரகம் செய்தார். ஆவியானவர் கொடுத்த அச்சரத்தின்படியே பேசத் தொடங்கினேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நன்மை என்ன நன்மைனா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர்றதான் பெரிய நன்மை, ஒப்பற்ற நன்மை. அவரை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஒரே தகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுக்கு முன்னாடி ஒரு நல்ல மனசாட்சியை மெயின்டைன் பண்ணுறவங்களாக இருக்கணும், அவ்வளோதான். இதுவரைக்கும் இந்த அனுபவத்தை பெறலைன்னா இன்றைக்கி முயற்சி பண்ணி பாருங்கள். முதல்ல கிருபை வந்து நம்முடைய நாவை அசைய பண்ணுகிறாரு. நாவை வந்து கர்த்தர் வந்து லூஸாக்கி விட்டுறாரு நல்லா பேசுகிறதுக்கு. ஆமாம், என்னுடைய சிறு வயதில் நான் அதிகமாக பேச மாட்டேன். ஆமாம், அதிகமாக பேச மாட்டேன். நான் ஆரம்பத்தில் எனக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கும். பொது இடங்களில் கூட அதிகமாக பேச மாட்டேன், ஒதுங்கி போயிடுறதான் என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஆனால் என்று இந்த கிருபையின் பரிபூரணத்தையும் ஆவியானவருடைய அனுக்கிரகத்தையும் பெற ஆரம்பித்தனோ, அதுக்கு பிறகு கர்த்தர் நன்றாக தைரியமாக பேச ஆரம்பித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அது மாத்திரமில்லை, என்னுடைய 3வது குறிப்பு அதுதான். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவரை நம்ம மேலே பொழியப்படுவதற்கு ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்ற நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும், அதை மறந்துவிடக்கூடாது. யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு மாறுதரமும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அவர். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒப்பற்ற நன்மை, அதை மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அவரோடு கூட இந்த பூமிக்குரிய மற்ற நன்மைகளையும் கொடுப்பார் அவர். நீங்கள் ரோமர் 8வது அதிகாரத்தை வீடுகளில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து வாசித்து தியானித்து பாருங்கள். பல்வேறு மொழிபெயர்ப்புகளிலே வாசித்து பாருங்கள். அதில் ஆழமான அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறது வந்து நமக்குள்ளே ஒரு முத்திரையாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆமாம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம், ஜீவனையும் கொடுக்கிறார், சமாதானத்தையும் கொடுக்கிறார், மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பின்னால் வாசித்து பாருங்கள்.
தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிற, தேவன் நம்மோடு கூட இருந்தால் உனக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்து கொண்டே தான் இருப்பார் என்று சொல்லும். அது மாத்திரமல்ல, கீழே ரோமர் 8வது அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பூமிக்குரிய மற்ற எல்லா நன்மைகளையும் சுதந்திரங்களையும் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று அவர் கேட்கிறார். இவ்வளவு நாளும் இந்த நன்மைகளை வேற எங்கேயாயிலும் தேடி தெரிந்திருக்கிறீர்களோ? இன்று ஆண்டவரை தேடி பாருங்கள். ஆண்டவர் இந்த பாக்கியங்களை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். பூமிக்குரிய நன்மைகளை அவரோடு கூட சேர்ந்து தேடுங்கள். அதுக்காக நான் நீ ஸ்கூலுக்கு படிக்காத, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாத அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது அதில் ஆண்டவர் நீங்கள் செய்ய விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி சென்ற பொழுது கோலியாத்து அங்கே பெரும் பெரும் ஆயத்தங்களோடு நின்றான். அவனுடைய மேல் போட்டிருந்த அந்த கவசமே 50 கிலோவுக்கு மேலே, 52 57 கிலோ, அது அவ்வளவு வெயிட்டாக போட்டு நிற்கிறான். ஆமாம், இவர் ஆயத்தமானது 5 கூழாங்கல்லுக்கு அவனு தான். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம், அந்த நாமத்தினாலே அவர் ஜெயம் பெற்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி இருக்கிறார். இன்று அந்த இரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாஞ்சையாக இருக்க வேண்டும், விருப்பமாக, டெலிபரேட் ஆக்ஷனாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஏதோ அறகுறையாக சந்தேகத்தோடலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஆமாம், சந்தேகப்படுறவங்க ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான்னு பைபிளில் போட்டுக்குது. ஆமாம், ஆண்டவர்கிட்ட உறுதியாக கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்த ஆண்டவர் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்கள் இரத்தத்தினால் என்னை கழுவித்தான் ஆக வேண்டும் என்று உறுதியாக கேளுங்கள். ஸ்தோத்திரம். என்னுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னியும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆவியானவர் எதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள். ஸ்தோத்திரம். பரலோகம் திறக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவருடைய கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அறிக்கை செய்தவர்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த கிருபை உங்கள் நாவை அசைய பண்ணட்டும். அந்த கிருபையில் களி கூறுங்கள். அது திராட்சை ரசத்தை போன்றது, இனிமையானது. ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் அவர் அந்த இரத்தம் சிந்துகிறது என்பது ஒரு பயங்கரமான அனுபவம். ஆனால் தகப்பன் நமக்காக அதை அனுபவித்திருக்கிறார். அதன் மூலமாக நமக்குள்ளே சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்முடைய உதடுகளை அசைய பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரால் என்னை நிரப்பித்தான் நீர் ஆக வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். விட்டு விடாதிருங்கள், சோர்ந்து விடாதிருங்கள், விட்டு கொடுத்து விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். டோன்ட் எக்ஸ்சேஞ்ச் இட் ஃபார் அ ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி என்று சொல்லி ஆவியானவர் திட்டமாய் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். ஊழியர்கள் கைகளை வைக்கும்போது ஆவியானவர் வருவது உண்மைதான். ஆனால் இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு, யூ வில் நாட் பி அனாயிண்டட். ஸ்தோத்திரம். உண்மையான மனஸ்தாபத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை இப்பொழுதே உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த அபிஷேகமும் நம்ம மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. பிதாவின் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஆண்டவரே, இன்னும் உங்கள் அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேத வாக்கியங்களுக்கு மாறான தவறான ஸ்தோத்திரம் சிந்தனைகள், கருத்துகள், அவைகளுடைய தாக்கங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவர். வரங்களை குறித்ததான வித்தியாசமான தவறுதலான எண்ணங்கள், சிந்தனைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவர். வேத வாக்கியங்களின்படி ஒவ்வொருவருடைய மனதும் இருதயமும் மறுரூபப்படட்டும் ஆண்டவர். அதிலும் உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜீவ தண்ணீருள்ள நதிகள் இறங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்கள் எல்லைகளில் ஒரு மகிமையான சுத்திகரிப்பை கட்டளையிடுகிறதாக உணர்த்துகிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பள்ளி கத்தியால் கபா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்.
ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உங்கள் தொட்டிகளை அவர் நிரப்பி கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். அதில் அடைப்புகளை ஆண்டவரை அடைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிரப்பி கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். வரங்களினால் நிரப்பி கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்நிய பாஷை வரத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி உணர்த்துகிறார். இன்னும் மற்ற வரங்களையும் ஒவ்வொருவருக்கென்றும் தேவன் திட்டமணி வைத்திருக்கிற வரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவருடைய ராஜ்யத்தின், தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று, கர்த்தருடைய சபையின் பணிக்கென்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கும்போது சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களும் கூட மறைகிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். சில பேருடைய சரீரங்களில் நல்ல சுகபலன், ஆரோக்கியம் அற்புதமாய் வெளிப்படுகிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். பூரணப்படுத்தப்படுகிறது என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆண்டவரே பூரணப்படுத்துவீராக, சுகபலன் ஆரோக்கியத்தை பரிபூர்ணப்படுத்துவீராக, உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துவீராக. தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையால் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.